விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். சீன் பேப்பர் வந்து அசோசியேட் வந்து கொடுத்துட்டு போனாரு. ஒரு 3 மணி நேரத்துல முடிச்சலாம் இல்ல அப்படின்னாரு. நான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டேல அவருக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. கடைசியில ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட வந்து அந்த படத்தோட சோல் இருந்தால் தான் அந்த கதையை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணால் தான் அந்த படம் ஓடும் ஒரு பாயிண்ட்ல. இந்த மேக்கிங் இந்த டீட்டெயிலிங்லாம் வந்து இவரு எல்லா கண்டினியூட்டியும் பார்க்குற ஒட்டனை கண்டினியூட்டி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு ஜி. அப்போ எங்கே முடியும்? அது எந்த காற்றுல கீழே வந்ததுன்னா திரும்ப அதை எப்படி கட் பண்ணுறது? மறுநாள் 7 மணிக்கு தான் அமிச்சார் அவரு. அடுத்த நாள் காலையில். ஆமாம், சரி நான் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். சாருக்கு வந்து he's very very possessive about his work. ஒரு மாதிரி இருப்பாரு. he'll be lost in that world. டைலாக் மேடம் டைலாக் தான் இருக்கா லூசா பாடி. லைலா சொல்லுங்க, சிம்ரன்ஸ் கேரக்டர் எப்படி இருக்கும் நாங்க தெரிஞ்சுக்கணும். சிம்ரன்ஸ் கேரக்டர் இஸ் a very nice character. அப்படிதான் சொல்லணும், வேற என்ன சொல்லுவாங்க? சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். சப்தம் அப்படின்ற ஒரு படம், இந்த சப்தம் தியேட்டர்ல வந்து ஒலிக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். வணக்கம். அண்ட் டைரக்டர் அறிவழகன் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ ஃபைண்ட் ஸ்டோரிஸ் லைக் திஸ்? இதுவரை நிறைய ஃபேக்ட்ஸ் கலந்த ஒரு விஷயங்களை தான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த நாட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி அந்த ப்ரொடியூசர் இந்த படமாக்கலாம், அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த குவாலிட்டி அவுட், இந்த ஆடியோகிராஃபி டிசைன், இந்த பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஹவ் யூ ஹேண்டில்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டும் வந்து ஃபஸ்ட்டு கான்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்துக்கிற கதையோட கரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு யூனிக்காக சொல்லும்போது என்றைக்குமே வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஸோ ஈரம் ரசித்து பண்ண படம், அதாவது என்னென்னா ஆடியன்ஸ் வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு பேய் படம் பண்ண போகிறோம், இது வரைக்கும் பண்ண பேய் படங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேய் படமாக பண்ணோம் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரசித்து பண்ண விஷயங்கள் தான். ஓகே. அதாவது அந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த கால் ஸ்டெப்ஸ் அப்படின்றது நான் ரசித்து பண்ண விஷயங்கள் தான். அது தேட்டரில் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க அப்படின்லாம் பண்ணேன். ஆனால் அதோடைய ரிசப்ஷன் அங்கே கிடைக்கும் போது அது பெரிய ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு அந்த படம் ஒரு கிரிட்டிக்கலாக அக்ளைம் ஆகி அதுக்கப்புறம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால தான் அடுத்தடுத்த படங்கள் ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து கண்டென்ட் கொடுத்தோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் தோணுச்சு. ஸோ எவ்ரி மூவி அந்த மாதிரி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அப்படி ஒரு படம் அப்படின்றது நான் திருப்பி சப்தம், திருப்பி ஒரு பேய் படம் ஆதி சார் வச்சு கூட வந்து நான் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சவுண்ட் அப்படின்றது ஒரு ஹாரர் படம் போது ஈரம்க்கு அப்புறம் ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். அதுதான் ஒரு பாயிண்ட். சக்ஸஸ்ஃபுல் காம்போ அகெயின். ஏன்னா டெக்னிக்கலி சொல்லணும்னா இல்லை அன்அஃபிஷியலாக சொல்லணும்னா இல்லை தேர்ட் உங்கள் 2 பேருக்கும் இந்த தேர்ட் ஃபில்ம். ஒரு டைரக்டரோட சாய்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக ஒரு டிகேட் முன்னாடி ஹிட்டான ஒரு படம், அதையே இன்னைக்கு நம்ம வந்து ப்ரொபகண்டாக ஒரு டாப்பிள் கார்டாக வச்சு டைட்டிலாக கொடுக்குறோம் ஈரம் காம்பினேஷன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிறது அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் வி ஹாவ் மல்டிபிள் சாய்ஸஸ், நிறைய படங்கள்லாம் பார்க்குறோம். வாட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் இட்? ஏன்னா வழக்கமாக இந்த போஸ்டரில் இருக்கிற லுக்கில் அந்த வவ்வாலோட போஸ்டர் இருக்கு இல்லையா, சம்திங் விச் இஸ் கனெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. வாட் இஸ் இட்? வேர்ல்டாவே வந்து ரொம்ப பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த தமிழ், தெலுங்கு, சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல இல்லை இந்தியன் ஃபிலிம்ஸ்ல வச்சுக்கோங்களேன், ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் கதை நான் பார்க்கல. ஃபாரின்ல பார்த்துருக்கோம், இங்கேயும் இருக்காங்க பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், லைசன்ஸ்டு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவனோட வேர்ல்டு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கதை, அதில் வர்ற நிறைய கேரக்டர்ஸு ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு எமோஷனல் போகணும். யூஸ்வலாக ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஜம்ப் ஸ்கேர் மட்டுமே வந்து மையமாக வச்சுட்டு போகிற நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அப்படி இல்லாமல் வழக்கமாக வர எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி எமோஷனல் கனெக்ட்ன்றது நமக்கு இருக்கும் த்ரூ அதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேர்ல்டு புதுசாக இருந்தது. ஒரு ஆடியன்ஸை நான் கதையை கேட்கும்போது சரி நான் பண்ணுறது பக்கத்தில் வச்சுன்னா ஒரு ஆடியன்ஸை எப்படி வைத்துப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னதான் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்த்த ஜானர்ஸுடைய வேர்ல்ட்லேயும் வந்து என்ன கிராண்டாக எடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உலகம் அது. இந்த உலகம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஐ திங்க் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நowadays horror is liked by a lot of kids. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அழகான ஹாரர். ஈகரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரர் தான், ஆனால் it has a lot of emotional values. Exactly. ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ண முடியாது, டிஃப்ரெண்டாக இருக்கும், பட் புதுசாக இருக்கும். படமே சீரியஸான படம். ஹாரர் ஃபிலிமில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சுந்தர்சி சார் படம் மாதிரினா ஒரு காமெடினா அங்கே வேற ஒரு ஜான்ரா இருக்கும். ஆனால் இங்கே சீரியஸ் எலிமெண்ட்ஸில் ஹியூமர் ஸ்கோர் பண்ணுறதுக்கே டார்க் ஹியூமரில் தான் போயாகணும்.
டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை சார் தான் எல்லாமே. ஆக்சுவலாக சார் படத்துலலாம் இந்த காமெடி போர்ஷன் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நினச்சான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காரு. ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹியூமராக இருக்கட்டும், ரெண்டும் வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு கேரக்டருக்கு போகும். நெல்சன் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராகவும் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டராக வரும்போது படத்தில் என்ன தான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணாலும் சரி, அதோட டைலாக் வந்து அவர் பண்ணும்போது ஒரு என்ஹான்சிங்காகவும், அதுக்கப்புறம் அவரோட இன்புட் சில விஷயங்கள்லாம் வரும். டேரக்டர் பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன், சீரியஸான பர்சன், நம்ம பயங்கர ஹியூமரு. ஸ்பாட்ல அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? போய் என்னன்னா இந்த டைலாக் போடவா நோன்ற வரா இல்லை என்ன நடந்திருக்கு? வேற யாரு புரியலையே. விகடன் நேர்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தார் தலைவர், குட்டியா முடிச்சிடுறேன். வந்துட்டு கேரவனுக்குள்ள ஏறினாரு. நாங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டோம். இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு சீன் பேப்பர் வந்து அசோசியேட் வந்து கொடுத்துட்டு போனாரு. பார்த்தாரு, 2 பேஜ் இருந்துச்சு. ஜி ஒரு 3 மணி நேரத்துல முடிச்சிடலாம் இல்ல அப்படின்னாரு. நான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே இல்ல அவருக்கு சீனை சொன்னாரா இல்ல படத்தை? ஷூட்டிங் அந்த சீன் அது வந்து ரொம்ப சீரியஸான சீனுங்க. படத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ். எனக்கு ஒரு விதமா தெரியும் முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து செம்ம கான்ஃபிடண்டா இருந்தாரு. தலைவர் வந்தாரு. 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், 6 மணி நேரம் ஆச்சு, கடைசியில நைட்டு 3 ஆச்சு. 3 ஆயிட்டு ஜி எப்ப ஜி முடிப்பீங்க? டபுள் சில்க் கால் ஷீட் போய் ட்ரிபிள் கால் ஷீட். இவரு எல்லா கண்டினியூட்டியும் பாக்குற, ஒட்டலை கண்டினியூட்டி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு ஜி. அப்ப எங்க முடியும்? அது என்ன காத்துல கீழே வந்ததுன்னா திரும்ப அதை எப்படி செட் பண்றது? அது செட் ஒர்க் மெயினா. செட் ஒர்க் தான் இமிடியேட்டா வந்து பண்ணி அது கொஞ்சம் லேட் ஆச்சு செட் ஒர்க். So working in his direction, how do you feel? How do you react? அந்த டைம்ல என்ன தோணுச்சு? இப்ப I like it. I really like it. I appreciate perfectionists. Yeah. And it's because the director is like that the film has come out like this. Yeah. If he did not care, there's no point. That every little detail he's seen. Okay. So அந்த சீனை நீங்க ஷூட் பண்ணோம்ல, அந்த சீன் லேப்டாப்ல பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, இல்ல இந்த படம் இப்படி எடுக்க வேண்டிய படம் தான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து டியூன் ஆயிட்டு வந்துட்டாரு. ஆமா, அடுத்த நாள்ல இருந்து ஒரு கால்ச்சில நான் வந்து காலைல 7 மணிக்கு தான் போவோம். அந்த மாதிரி நீ மறுநாள் 7 மணிக்கு தான் அமிச்சாரு அவரு. அடுத்த நாள் காலையில. ஆமா, சரி நான் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். ஷூட்டிங் நடந்துருக்குது. பிளாக் துணி போட்டு ஷூட்டிங் பண்ணுகிறாரு. ஐயோ அப்பால போ சாத்தன நிலைக்கு உண்மையா வந்திருக்கு. காமன் சேயிங் இருக்கு, ஒளியை விட ஒளிக்கு வேகம் அதிகம்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு இல்லையா? சம்வாட் இதோட ரூட் காஸ் படம் சவுண்ட்ல வச்சு வர்றப்போ இந்த ரூட் வந்து சவுண்ட் டிசைன் ப்ராசஸாவே அது பெரிய வேலை. அது ஸோ ஆடியோகிராஃபியாவே நீங்க ரிசர்ச் பண்றதை தாண்டி அது கலெக்டிவ் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த டீம் ஒர்க், அது ரொம்ப பெருசு நினைக்கிறது. அதை அரேஞ்ச் பண்ண ப்ராக்ரஸ். ஆமா, ஒரு டைரக்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவரோட விஷன் ஒன்றை வந்து கொண்டு வரணும், ஒரு டெக்னீஷியன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கதைக்கு அவங்களோட இன்புட்ஸ் என்ன அப்படின்றதுல. ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து அத்தனை பேர் ஒரு ஆடியன்ஸை போய் ரீச் ஆக வேண்டிய படம். இங்கே இருக்க எல்லாத்தையுமே டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்களோட கேள்விக்கு வந்து நம்ம வந்து பதில் கொடுக்குறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாயிண்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், இந்த கதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்புட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த டைரக்டராக இருந்தாலும் வந்து அது ஒரு பெரிய ஒரு பூன் தான் படத்தில் வரும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லா விதத்துலையுமே வந்து என்னோட சைடில் என்னோட விஷன் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அவங்களுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய இன்புட்டாக உள்ள படத்தில் வரதும் சேர்ந்து தான் இந்த சத்தம் அப்படின்றது ஒரு இருக்கு. டைட்டில் சத்தம் வந்துச்சு இல்லையா, அதாவது ஆடியோ இன்ஜினியரிங்காக ஸ்பெசிஃபைடு டூல் ஆர் சவுண்ட்ஸ் ஏதாவது அப்படி எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் யோசித்தேன். என்னன்னா வந்து எல்லா படங்களும் இன்னைக்கு வந்து ஓடிடி அதுன்னு எல்லாமே ஒரு பெரிய ஒரு போட்டியாக இருக்குது. ஒரு படம் நம்ம எடுக்கும்போது அதை ஆடியன்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தியேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இந்த படம் வந்து தியேட்டருக்காக எடுத்துகிட்டு போகணும். ஸோ நாட் ஓன்லி வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்றத தாண்டி அந்த படத்தோட கண்டென்ட் வந்து நமக்கு வந்து தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி யோசிக்கும் போது எனக்கு சத்தம் அப்படின்னு போகும்போது இதை வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கான ஒரு படமாக இருக்கணும் 100% அப்படின்றது இது பண்ணிக்கிட்டேன். ஸ்கிரிப்டில் பண்ணும்போது கூட வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கெங்கே சவுண்ட் வரணும்,
எந்த மாதிரி சவுண்ட் வரணும் அப்படின்றத வந்து அந்த ஸ்கிரிப்டிங் டீட்டெயிலிங்கில் இருக்கும், ஒரு பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து வரணுமா இல்லை ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து வரணுமா, எப்படி ட்ராவல் ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்றது அந்த ஸ்கிரிப்டிங்லேயே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணதுனால தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே பிளெண்ட் ஆச்சு, இல்லைன்னா வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே பிளெண்ட் ஆகாது ஒரு பாயிண்டில். அதான் குழம்பி போயிருப்பியே சத்தத்தில் என்னடா வெரைட்டி இவ்வளோ. எப்படி வந்து ஸ்கிரிப்ட் பக்கத்துல டிஸ்கிரிப்ஷனும் டயலாக் இருக்குமோ அது மாதிரி செப்பரேட்டா நம்ம வந்து ஆடியோ அவங்களோட உட்கார்ந்து முன்னாடியே டிஜிட்டல் ஸ்கிரிப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க ஆக்டரா நிறைய அந்த 15 வருஷம் கேப்ல நிறைய இவால்வ் ஆயிட்டீங்க, ஒரு டைரக்டரா நிறைய படங்கள் இவால்வ் ஆயிட்டீங்க. திருப்பி ரீஜாயின் பண்றப்போ அந்த காம்பினேஷன் இருந்துச்சு, ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு காம்பினேஷனும் இப்போ இருக்கிற காம்பினேஷனும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டெலெக்சுவல் சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா? ஈரமுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு அறிவழகன் சாருக்கு வந்து ஹீஸ் வெரி வெரி பொசசிவ் அபவுட் ஹிஸ் ஒர்க். விரல் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பிடிக்காது, சஜஷன்ஸ் பிடிக்கும், அதை அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு சொல்லுவார், அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். பட் அதுக்கு மேலே இன்வால்வ் ஆனா மனுஷன் டேஞ்சர். நீங்க வந்து சரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த டைம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் ரிலாக்ஸ்ட். ஈரம் டைம்லலாம் ஒரு மாதிரி இருப்பாரு, ஹில் பி லாஸ்ட் இன் தட் வேர்ல்ட். பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஃபிட்னஸோட இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ணாருன்னு தோணுச்சு. லைலா மேடமோட காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா? குடுக்கலையே தலைவர். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? லைலா மேடம் டயலாக் தான் இருக்கா, லூசா பாடி. பெர்ஃபார்மன்ஸா இப்போ ரீசெண்டா வதந்தியா இருக்கட்டும் இல்ல சர்தாரா இருக்கட்டும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்லேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒரு ஜான்ராக்குள்ளே அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஹீரோயினோட நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப் ஆக்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பிளேஸ் பண்ற விதம் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அவங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்டும் சரி, அவங்க பெர்ஃபார்ம் பண்ற எலிவேஷனும் சரி, நைஸ் ஒரு மாதிரி வித்தியாசமான லைலாவை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கிரீன்ல. இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள லைலாவை பிளேஸ் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? அது அவங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இவால்வ்மெண்ட் எப்படி இருந்து, ஐ மீன் அதோட அவுட் எப்படி இருக்கு? இந்த கதைக்கு ஒரு பிசிக்கலாகவும் சரி, லைலா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் as well as பெர்ஃபார்மன்ஸாகவும் ஒரு யூனிக்னஸ் தேவைப்படுது. ஓகே. இப்போ நீங்க பாக்குற லைலா மேம் இருக்காங்கல்ல, ஆமா இப்ப இல்ல பல வருஷமா இப்படியே ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அப்பியரன்ஸ்ல பாக்குறீங்களா, அது வந்து படத்துல பார்க்க மாட்டீங்க. அது எல்லாருக்குமே இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க வந்து இப்போ கிங்ஸ்லி சாரா இருக்கட்டும், அது ஹியூமர் சென்ஸ் பண்ணுவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அப்புறம் சிம்ரன் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், லைலா மேம் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், MS பாஸ்கர் நடிச்சிருக்கிற எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். இவங்க அப்பார்ட் ஃப்ரம் அந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி பயங்கரமான ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கதையை கேட்டு ப்ராப்பராக கேட்டு உள்ளே வர்றாங்க ஒரு பாயிண்ட்ல. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஓகே ஒரு படம் வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஹீரோயின்ஸை பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க உள்ள. ஆனால் இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அந்த கதையை கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம வந்து பண்ண போகிற படம் வந்து எந்த மாதிரியான படம் அப்படின்றது கிளியராக, என்னோட கேரக்டர் என்ன அப்படின்றது கிளியராக கேட்டுட்டு தான் உள்ளே வராங்க ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மேக் ஓவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இன்வால்மெண்ட், அதாவது எந்த மாதிரி நான் கண்ணுக்கு வந்து லென்ஸ் வச்சுக்கலாமா வேண்டாமா, இல்லை நெயில் வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாமா வேண்டாமா, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட்ல. எங்களுக்கு ஒரு ஈஸி கோயர் அப்படின்றது பார்க்கணும்னா ஆதி சார் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து ப்ராப்பர், அதாவது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் ஆக்டர் அஸ் வெல் அஸ் நாங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்றது அது அடாப்ட் சார். அப்படியே வீட்டுல இருந்து பையன் எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல ஷூட்டிங். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு ஷாட் எடுக்கணும்னு சொன்னா கிளம்பி போயிடுவேன். That's how our equation is. That's how much I trust him. நான் வெறும் ஹீரோ மட்டும் கிடையாது, எனக்கு அந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோலோ இல்ல அந்த படத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ரோலா இருக்கு அப்படின்னா, ஹவு டு யூ பிக் யுவர் செல்ஃப் அஸ் அ ஹீரோ? ஹீரோவா இருக்க டைம்ல நான் ஒரு ஹீரோ கன்னடா பண்றேன், இல்ல ஹீரோக்கு அந்த கதைக்கு முக்கியமான கேரக்டரா இருக்குங்கிறத எப்படி நீங்க டிசைன் பண்றீங்க? ஹீரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. நீங்க அப்படி பார்த்துருந்தா நான் மிருகம்ன்ற ஒரு படமே பண்ணிருக்க மாட்டேன். ஸோ டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணணும். எந்த ரோல் பண்ணாலும் தியேட்டர் விட்டு வெளியேறும்போது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மள அந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் கவனமாக இருப்பேன். ஸோ நல்ல படங்கள், பெரிய படங்கள், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் வந்து we get to explore to perform different dimensions. ப்ளஸ் வில்லனாக பண்ணும்போது வேற ஒரு பவுண்டரியில் இருக்கும். அது எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. And I'm seeing myself, performing till I'm very old. I'll be doing old characters and that is my pathங்க. அது ஹீரோ அப்படின்னா ஹீரோ படங்களும் பண்றேன், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்தாலும் பண்றதுக்கு நான் ஓப்பனாக தான் இருக்கேன். ஸோ லவ் டு சினிமா இது அப்பார்ட் இருந்து வந்த விஷயமா இல்லை அது ஜென்ரலாக? அது மிருகம்க்கு அப்புறம் தான் இட் ஹேப்பன். ஆக்சுவலாக ஆக்டர் ஆகணுன்ட்டு இல்லை எனக்கு. இன்ஜினியரிங் பண்ணிட்டு மிருகம்ன்ற ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு ஐ லைக் த ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை ஒரு ப்ரொஃபஷன் மைண்டில் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த அப்ரிசியேஷன் ப்ளஸ் த ப்ராசஸ் ஆஃப்
ஆக்டிங் இருக்குல்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது ப்ளஸ் அப்ரிசியேஷனும் உங்களுக்கு ஓப்பனாக கிடைக்குது. ஸோ ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் ப்ரொஃபஷன். என்ன ப்ரொஃபஷன் அது? பைலட். ஓகே. ஆமா, நல்லா ஃப்ளைட் ஓட்டிட்டு இருந்தாரு, கூட்டின்னு வந்து ஓட்ட ஆரம்பிக்கல. இப்போ வேற விங்ஸ் இருக்கு. இப்போ ஆமா, குட் ஒன். இப்பயும் பறந்துட்டு தான் இருக்கு. நம்ம காமெடியனா இருக்கட்டும், அவர் ஆதி சார் இருக்கட்டும், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லாமல் வேற ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏன்னா நீங்க உங்க டப் பண்ண மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னீங்க. Did you see any other characters or combination scenes with which other characters in the film? Combination with Adi sir During shoot. Lakshmi is there, Lakshmi Menon, Simran is there. That's it. சிம்ரன்ஸ் கேரக்டர் இந்த ஃபிலிம்ல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நாங்க. நீங்க சொல்லுங்க, ஸ்லைலா சொல்லுங்க, சிம்ரன்ஸ் கேரக்டர் எப்படி இருக்கும் நாங்க தெரிஞ்சுக்கணும். Simran's character is a very nice character. அப்படிதான் சொல்லணும், வேற என்ன சொல்லுவாங்க. பார்த்தேன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் 22 இயர்ஸ் கழிச்சு பண்ணுறாங்க 2 பேரும் காம்பினேஷன். நைஸ். ரீசெண்டாக நான் கமெண்ட் பண்ணி அவங்களோட இமோஷனல் சைட வர வைக்கணும்னு நினைச்சு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண சொன்னேன். 10 செகண்ட் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியல. காட் டியர்ஸ். எனர்ஜி லெவலில் நான் உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, டாக்டர் சங்கர் சார் ஸ்கூல்லேருந்து வந்தனாலே சரி, நீங்களா இருக்கட்டும், டாக்டர் வசந்தபாலனா இருக்கட்டும், எல்லாருமே இந்த டீடைலிங் வரைக்கும் சொன்ன மாதிரி ஒட்டடை வரைக்கும் அந்த பர்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு இல்லையா? விட மாட்டாங்க சார், நீங்க ஒட்டடையை உங்களை பிரிக்க முடியாது. ஒரு கதை சொல்லுங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சினிமாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் வரப்போற டிரெக்டர்ஸ்க்கு வாட் யூ வாண்ட் டு கன்வே? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நிறைய பேர் யூனிட்ல ஒர்க் பண்ணவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப நல்ல சூப்பராக டீட்டெயிலிங் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன யோசனை, இது டிஃபால்ட், ஒரு டைரக்டரோட டிஃபால்ட்டான விஷயம். ஒரு டைரக்டர் அப்படிங்கும் போது எல்லாமே டீட்டெயிலிங்காக வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கதையை சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்கணும். ஒரு டேபிள் மேலே வச்சுருக்க வாட்டர் பாட்டில் அப்புறம் அதுவும் வந்து கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம கலர் வந்து பின்னாடி இருக்க பெயிண்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தோட மூடு சொல்லும். நம்ம எந்த மாதிரியான பெயிண்டில் வந்து வீடு எந்த மாதிரி ஒரு பெயிண்டில் கூட வந்து வாழ்ந்தால் கூட அந்த மூடு வந்து நமக்கு வந்து மைண்ட் அப்சர்வ் பண்ணல. அதே பாயிண்ட் தான் வந்து படத்துலையும் வந்து அந்த கேரக்டர் மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, அந்த என்ன பெயிண்ட் வந்து என்ன கலர் அடிச்சிருப்போம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், காஸ்டியூம்ஸ், அந்த மூடு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய. இப்போ நீங்கள் அவசரத்தில் கிளம்புறீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸோட சென்ஸ் மாறும். இதே ப்ராப்பராக வந்து ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் போகணுன்னா உங்களோட ட்ரெஸ்ஸோட மூட்ஸ் இருக்கும். ஸோ வந்து எவ்ரி திங் மேக்ஸ் நாட் ஒன்லி எக்ஸ்பிரஷன், அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அந்த கலர் சென்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கதையை சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ அப்படி தான் ஒரு பாயிண்ட் வந்து நான் என்றைக்குமே எடுக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ நீங்கள் ஒரு டீட்டில், அதாவது ஒரு படத்தை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறதுனால ஒரு படம் மேக்கிங் எடுக்கிறதுனால ஒரு படம் ஓடிடாது. ஏன்னா படத்தோட சோல் வேணும். அது ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட வந்து அந்த படத்தோட சோல் இருந்தால் தான் அந்த கதையை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணால் தான் அந்த படம் ஓடும் ஒரு பாயிண்டில். இந்த மேக்கிங், இந்த டீட்டெயிலிங்லாம் வந்து எனக்கு பிடிச்சி நாளைக்கு நான் பார்க்க போகிற படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த ஃபீல் தான் அது எக்ஸாக்டாக. I would like to add to that. Me, because I have worked in Shankar sir's direction and Arivarajan sir's direction. So I think I can answer that better. So Shankar sir works in a different way, very different way. He makes this big production, like it's a bigger, larger than life thing. But Ari sir will see to chinna details. He'll make sure everything comes out and everything is like very enhanced compared to. And yes, there is that emotional connect more, much more. Shankar sir just, sorry Shankar sir, but his that grandeur. Yeah, his is more grandeur. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சூப்பரான விஷயம், அதுவும் நம்ம ரசிகர் மாதிரி தான் இருக்கோம் சார். ரொம்ப சூப்பராக வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்து நீங்களே பார்த்துனீங்க, நீங்கள் அந்த படம் பண்ணிருக்கீங்க லைலா மேம் சூப்பராக இருக்குது அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு உண்மையை சொல்லிடுவாங்க. சத்தம் பண்ணிருந்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருந்து மேடம். பயங்கரமான கிரிட்டிக், அவங்க படத்துக்கு கிரிட்டிக், எந்த இதுவாக இருந்தாலும் கிரிட்டிக். அது உண்மையை பேசுற ஒரு நபர். ஸோ வெரி லெஸ் நம்பர்ஸ், அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். நம்ம என்ன அது அவங்க பேசுறே ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன். And I heard one appreciation that your buddy Nani வந்து India's one of the most technical sounded films சொல்லி appreciate பண்ணதா கேள்விப்பட்டேன். இல்ல, டெக்னிக்கலி மோஸ்ட் சவுண்டட் இந்தியாஸ் நம்பர் 1 னு சொல்ல. அவர் படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு he really liked the film. Technically one of the most high standard film ஹாரர்ல, இந்த ஜானர்ல. ப்ளஸ் சில சீன்ஸ்ல வந்து டியர்ஸ் வந்தது எனக்கு.
அது வழக்கமா வந்துட்டு ஹாரர் சினிமா நடக்காது. ஹாரர் ஃபிலிம்ல ஸ்டேஜ் வேலை இல்ல. சோ அந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஃபிலிம் ப்ளீஸ் தயவு செய்து தியேட்டர் போய் பாருங்க அப்படி. நான் இருக்கேன்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க இருக்கீங்க. இவங்க தியேட்டர்ல நீங்க அழுகு வந்துச்சுன்னு வச்சுக்கணும். நீங்க இன்டர்வியூல வீடியோ எடுத்து போட்டு வச்சுப்பாங்க. எமோஷனல் கேரக்டர் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய கமெடியன் எல்லாருமே கதையின் நாயகனா மாறிட்டு இருக்காங்க, அதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ அடுத்த பேஸ் ஆஃப் லைஃப்ல இது அடுத்து உங்களுக்கு வரும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கதைகள் வர ஆரம்பிக்கலாம். கதையின் நாயகனா இந்த இடத்துல இந்த கதையை நீங்க சோல்ஃபுல்லா கொண்டு போகலாம். உங்களுக்கான ஒரு கிரவுண்ட் வர்றப்போ அது நடக்கும். அந்த மாதிரி கதைகள் வந்துச்சா அது பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? எனக்கு நிறைய கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய கதையின் நாயகனா கேட்குறேன். கதையின் நாயகனா நம்ம பண்ண முடியாதுங்க. நம்ம இன்னும் அந்த அளவில் வளரல இன்னும். ஆனால் கதையை சொல்லுவாங்க. பட் கதையில ஒரு நல்ல மெயின் கேரக்டரை எடுத்து பண்ணலாம். பட் ஹீரோவாக பண்ணணும்னு நமக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் அந்த படம் ஃபுல்லாக ஏதாவது கொஞ்சம் வரலாம். அதுக்காக படம் ஃபுல்லாகவே வரணும்னா நம்ம அது ரொம்ப கஷ்டம். ஓகே, தலைவர் ஜெயிலர் 2 வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம். அதில் நீங்கள் நல்ல சிறப்பாக தான் பண்ணியிருப்பீங்க. சம்பவம் இன்னும் ஆரம்பிக்கல இன்னும். ஓகே, அந்த நல்லபடியாக பண்ணுங்க. அண்ட் என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.